ஹோம்மேட் கேக்லாம் வேஸ்ட்டுங்க. நம்மள யாருக்குமே தெரியாது. நம்ம என்னதான் சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாரும் வரமாட்டாங்க, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க தான் சப்போர்ட் பண்ணி நான் இப்ப கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போறோம். பொண்ணுங்கனாலே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு திங்ஸ் வாங்குறத 1000 தடவை யோசிப்போம். இது யூஸ் ஆகுமா, இது வேஸ்ட் ஆயிடாதுல, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அதே மாதிரி தாங்க நானும் பேசிக்கா யோசிச்சேன். நம்ம ஓடிஜி வாங்குறமே, அது எதுக்கு நம்ம ஒரு தடவையோ 2 தடவையோ கேக் செய்ய போறோம், நம்ம வீட்டுக்குன்னா அது வேஸ்ட் தானே, அதுக்கு குக்கர்லயே பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா என் ஹஸ்பண்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, உனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், அதனால நீ ட்ரை பண்ணிட்டே இரு, எப்ப நல்லா வருதோ அப்ப சேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க. வேற யாரும் இல்ல அப்படிங்கறதே நான் சொல்லிடுவேன். எங்க வீட்டுல கூட அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையே கிடையாது, அதை ஓப்பனாவே சொல்றேன். அப்புறம் எப்படியோ சப்போர்ட் பண்ணதுனால இப்ப நியூ இயருக்கு பாத்தீங்கன்னா என்னால கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ கிட்ட ஆர்டர் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலேயும் வந்துச்சு, ஆனா என்னால எடுக்க முடியல, கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வேற அதிகமாயிடுச்சுங்க. அதனால ப்ரௌனி ஆர்டர்ஸ் நிறையவே எடுத்திருந்தேன். இந்த கேக் ஆர்டர்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறது சொல்லுங்க. இந்த நியூ இயர்ல இருந்து உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள முன்னேற்ற பாதையில கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறத நான் ஆசைப்படுறேங்க.